அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 9ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. பிரதமை திதி, பூச நட்சத்திரம் சாயங்காலம் 4 மணி வரை, அதற்கு மேல் ஆயில்ய நட்சத்திரம். அப்போது தனுசு ராசிக்காரர்கள் குறித்தானது சந்திராஷ்டமம். இன்றைக்கி ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரை, 12:15 1:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், கோல்டு பிஸ்கட் கலர். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது எப்படின்னா கீரை, எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அந்த கேட்ட நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதிலும் துணிவாக முடிவெடுக்க இயலாதவராக இருப்பார். முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன், அப்படி எடுத்தால் அப்படி இருக்குமோ, இப்படி எடுத்தால் அப்படி இருக்குமோங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன் உடையவராக இருப்பார். எதிரிகளை வெல்லும் இயல்புடையவராக இருப்பார். திருமண வாழ்வில் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை, அங்கு தங்குவதை விரும்புவார். இவர் தந்தையால் ஆதாயம் காணாதவராக இருப்பார். அப்பா மூலமாக பெரிய ஆதாயம் இருக்காது. அதே சமயத்தில் எடுபிடி பணி, அங்காடி பணி, இரும்பு, எண்ணெய், மரம் போன்றவைகளால் ஆதாயம் அடைபவராகவும், கடின உழைப்பை ஏற்கக்கூடிய தொழிலில் ஈடுபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இதை பார்க்க விரும்புவோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்றைக்கி மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றன. அதனோட அறிகுறியும் தெரிகிறது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகிறது. மனை, நிலம், வாகனம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே செல்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகள் சேர்கின்றன. நண்பர்கள் சகோதரர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. அதே மாதிரி இந்த விக்ரமாதித்த மன்னனுக்கு இணையான உங்கள் முயற்சி, தட் மீன்ஸ் மீண்டும் 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 விடாத முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும். அடுத்து மிதுன ராசி. வீண் பெருமைக்காக அதிக பணம் செலவு செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீட்டிலேயும் சரி வெளியும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுகின்றீர்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. வீண் சச்சரவு மன அமைதியை கெடுக்கிறது. கண், காது இவற்றில் ஏதாவது நோய்கள் ஏற்படலாம். உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நன்றாகவே இருக்கிறது. பெற்றோரின் உடல்நிலை சற்று பரவாயில்லை. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தெரிகிறது. அதே மாதிரி கௌரவம், கோபம், செலவு ஆகியவற்றை, அந்த கௌரவத்திற்காக செய்யக்கூடிய செலவையும் குறைக்க முடியவில்லை. முன்கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்து சிம்மராசி. மேலதிகாரிகளின் சீற்றத்துக்கு ஆளாக நேரிடுகிறது.
பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு ஆகியவை ஏற்படுகின்றன. சிறு விபத்து கூட ஏற்படலாம். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிட்டும். வழக்குகளின் முடிவுகள் திருப்தியாக இருக்காது. அடுத்து கன்னிராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. பெரியோர், மேலதிகாரிகளின் ஆதரவு கூட கிடைக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அடுத்து துளாராசி. மகிழ்ச்சிகரமாக இன்றைக்கு பொழுதை போக்குகின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேருகின்றது. புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு கூட வருகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து விருச்சிக ராசி. விரோதிகளினால் பிரச்சனை உண்டாகிறது. பொருள் இழப்பு நேரிடுகிறது. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஆகியவற்றை எதிர்நோக்க வேண்டி வரும். பணச்செலவு கூட இன்று அதிகரிக்கவே செய்கின்றது. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. உடல் நலம் பாதிக்கப்படலாம். பொருள் நஷ்டமும், மனைவி மக்களிடம் சச்சரவும் உண்டாகலாம். வெளியூர் பிரயாணத்தை தவிருங்கள். மகரம். பெரியோர் பாராட்டையும் அவரது நன்மதிப்பையும் பெறலாம். பொருள் சேர்க்கை ஏற்படும். பெண்களால் மகிழ்ச்சி உண்டாகும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் ஏற்படும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து கும்பம். புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆடல் பாடல்களிலும் விருப்பமான உணவை புசிப்பதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாக கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத் துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமையும். அடுத்து மீனம். பொருள் நஷ்டமும் வீண் தொல்லைகளும் உண்டாகும். ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். உயர்கல்வி கற்போருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.